வணக்கம். ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அது இன்னைக்கு நம்முடைய நடிகை ஹன்சிகா மோத்வானி அவங்க வாழ்க்கையில் நடந்து விட்டதாக கூட சொல்ல முடியும். நடக்க போகலாம் என்ற ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது அவருடைய கணவன் சோஹை கதூரியாவை பிரிந்து அவர் இன்று தனி குடித்தனமாக 2 பேரும் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதாவது அவரே ஹன்சிகா மோத்வானி அவரே ஆல்ரெடி தன்னுடைய தோழியின் கணவராக இருந்தவர் தான் இவர் சோஹைல் கதூரியா. அவர் டைவர்ஸ் பண்ணிட்டார், தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டார். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் ஹன்சிகா மோத்வானிக்கும் இவருக்கும் ஒரு காதல் அல்லது அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் இரண்டும் கலந்த ஒரு விஷயமா சொல்லலாம். ஏற்பட்ட உடனே கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு நடக்குது. அப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது 2022 கல்யாணம் பண்ணிக்கிறார் தன்னுடைய நண்பர் என்ற முறையில். நண்பர்னா அப்புறம் காதலுங்கிற கான்செப்ட் வரும். அப்போவே பல பேர் பேட்டி கேட்டாங்க, என்னங்க உங்களுடைய தோழிக்கு நீங்கள் துரோகம் செய்து விட்டீர்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தோழியோட கணவன் என்று தெரிந்தவன் நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணீங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, இது ஹன்சிகா மோத்வானி நடிகை, அதாவது அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தாங்க அந்த நேரத்தில். இப்போ பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஹன்சிகா மோத்வானியும் மற்றபடி சோஹைல் கதூரியாவும். அதாவது சோஹைல் கதூரியாவுக்கும் அவருடைய மனைவிக்கு விவாகரத்து நடக்கவில்லை, பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் தான் உறுதியாகவும் தெரியுது. அதன் அடிப்படையில் விவாகரத்து வாங்காத ஒரு நடிகை ஒரு நபரை இவர் எவ்வாறு திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தாலுமே கூட, அன்றும் கொடுத்திருந்தாலுமே கூட இருவரும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய சமயத்தில் உண்மையில் கிராமத்தில் சொன்ன மாதிரி பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிறது தான் தெரியுது. இது பல நடிகை வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் வருது. என்றாலும் பல நடிகைகள் இன்னும் திருந்தாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு துண்டாவே தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஆனால் நடிகை அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக பல ஆண்களுக்கு அவருடைய வாழ்க்கை ஒத்து வருவதில்லை. குறிப்பாக இப்போ சோஹைல் கதூரியாவுக்கும் ஒத்து வரல. நல்ல அற்புதமான ஒரு நடிகை, ஒரு கல் ஒரு கண்ணாடியின் மூலமாக அறிமுகமானவர், தமிழகத்தில் பிரபலமானவர். அவருடைய வாழ்க்கை ஏன்